வெல்கம் டு மசாலா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு இல்லாத ஒரு இட்லி சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மசாலா குக்கிங் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு குக்கர்ல நீல வாக்கில் நறுக்கின ஒரு வெங்காயம், தக்காளி பழம் 4, பச்சை மிளகாய் 2, பூண்டு 4, இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா தக்காளியோட தோல் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப நான் வேக வச்ச தண்ணீரையும் தக்காளி வெங்காயத்தையும் தனியா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த தக்காளி வெங்காயத்தை மட்டும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட வேக வச்ச தண்ணீரையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டையும் சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம பருப்பே சேர்க்கல, ஆனா நல்லா ஒரு சாம்பார் பதத்துக்கு வந்திருக்கு. சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி தழையை தூவி இறக்கிக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மசாலா குக்கிங் சேனல்.